بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த இணையதளங்கள் பற்றியான உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நேரத்தை செலவிடலாம் என்று நிர்வாகம் முடிவு செய்த அடிப்படையில் ஒரு சில விளக்கங்கள் இங்கே உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. இதுல கணினியினுடைய அறிவே இல்லாம இருப்பீங்கல்ல, அவங்க நீங்க இது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்க கூடாது. இதை பற்றியான எந்த நாலேஜும் இல்லாதவர்களும் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். மாறாக அதோடு மட்டுமல்லாமல் இதை யூஸ் பண்றவங்களுக்கும் கூடுதலாக சில விஷயங்களும் இதன் மூலமா கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில நம்மளுக்கு என்ன லேப்டாப்பா இருக்கு, சிஸ்டமா இருக்கு, நம்ம போய் இதே கவனிப்பானே அப்படின்னு நீங்க நினைக்காம, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு இப்ப 10 ரூபாய் 15 ரூபாய் தான் வாங்குறோம் ப்ரௌசிங் சென்டர்ல. ஒரு மணி நேரம் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நாம இதுல போய் நேரத்தை செலவிட வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருவரும் நாம இந்த நேரத்தில் உறுதி எடுக்கணும். அப்படி நீங்க கணினியோட நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தினால்தான் உங்களுடைய அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், அந்த டிவிடி சிடி பழைய தேஞ்ச சிடிக்கள் டிவிடிக்களை போட்டு பார்த்து பார்த்து பயன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்களாம் சுயமா 4 ஹதீஸை தேடணும், 4 குர்ஆன் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு இல்லாம எந்த மாதிரி ஆகும்னா, ஒன்லி இந்த சிடிக்களை பார்த்து அல்லது ஏற்கனவே பண்ண பயானையே திரும்ப திரும்ப பண்ணக்கூடிய ஒரு நிலை. ஒரு 10 இடத்துல பண்ணிருப்பாரு, அந்த இடத்துல ஜும்மா பொறுப்பாளர் போன போட்டு இன்னைக்கு நீங்க பல்லாவரம் போங்க அப்படின்னா முடியவே முடியாது என்னால அப்படின்னு ஒத்த காலில் நிப்பாரு. ஏங்க போய் ஆகணுங்க, வேற ஆள் இல்லைங்க பல்லாவரம். இல்ல பாய், முடியாது பாய், முடியாது பாய், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இல்ல ஏற்கனவே இந்த தலைப்பை நான் இங்க பேசிட்டேன், திருப்பி போய் பேசினா என்ன செய்யறது, அறிக்கை வந்துருவாங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் பாக்குறோம். அப்போ நம்ம இந்த மாதிரியான நிலையெல்லாம் நம்ம மாறணும் என்றால் அதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் இந்த இணையதள வடிவில் நாம் அழகா செய்து வைத்திருக்கின்றோம். அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். சுத்தரவாக கணினி அறிவு இல்லாதவர்கள் கூட இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இப்ப பிஜே ஆன்லைன் பிஜே இணையதளத்தை அவர் தான் உருவாக்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வெப் மாஸ்டர் மேற்பார்வையிடுறாரு. பிஜே என்ன படிச்சிருக்கிறாரு? பிஜே பிஹெச்டி முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு, இல்ல எம்பில் பண்ணிருக்கிறாரா? 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வெப் மாஸ்டருக்கு சந்தேகம் வந்தா கூட பிஜேட்ட சந்தேகம் கேட்கிற அளவுக்கு இருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து பேட்டி எடுக்க வந்தாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஆன்லைன் பிஜே இணையதளத்தை பற்றி ஒரு பேட்டி எடுப்பதற்காக இந்த மாதிரி இணையதள உலகளாவிய அளவுல தமிழர்களுடைய பிரச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அதை பற்றி ஒரு ஆர்டிகல் நாங்க போட போறோம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரப்போகுது, ரமலானுடைய அந்த மாதத்துல சிறப்பு நிகழ்ச்சியா. அதுல பிஜேட்ட நாங்க ஒரு மணி நேரம் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து. இஸ்லாமிய சகோதரர் தான் அதுல ஒரு பத்திரிகையாளரா இருக்கிறார், ரிப்போர்ட்டரா இருக்கிறாரு. அப்ப அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு ரமலான்ல நோன்பு டயத்துல தான் அந்த ஆர்டிகல் கூட வந்துச்சு. அந்த இன்டர்வியூ நடக்குது. அவர் உட்கார்ந்து ஆன்லைன் பிஜே பத்தி விஷயத்தை எல்லாம் கேட்கிறாரு. கேட்டா பிஜே சொல்ற பதிலாம் பார்த்துட்டு அவரே அரண்டு போயிட்டாரு. என்னங்க இது, எத்தனாவது படிச்சிருக்கீங்க? நான் 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் அவருக்கே இது எப்படி இந்த வெளிநாட்டுல எல்லாம் பாக்குறதெல்லாம் காட்டுறீங்களா, அது எப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் அவருக்கு இவர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. இதுவா, அது எப்படி தெரியுமா, இங்க வாங்க அப்படி உட்கார வச்சு அது அலெக்சான்னு ஒரு இது வச்சிருக்கிறான். அதுல போனீங்கன்னா எந்தெந்த நாட்டுல எவன் பார்த்தான், எத்தனை வியூவர்ஸ் அமெரிக்கால இருந்து பார்த்தான், கனடால இருந்து எத்தனை பேர் பார்த்தான், லண்டன்ல இருந்து எத்தனை பேர் பார்த்தான், இதுல தனியா காட்டுவான், இது தனியா ரேட்டிங் போடுறான். அப்படியா, இப்படிதான் கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து வந்தால் விளங்கிட்டு போறாங்கன்னா, இதுக்கு படிப்பறிவு என்பது தேவை கிடையாது. ஆர்வம் இருந்தால் போதுமானது. நாம இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நம் மீது சுமத்தி இருக்கின்றான். இந்த வேலையை நம்ம மக்கள் மத்தியில சிறப்பாக கொண்டு போய் செய்வதற்கு
நாம நம்மளால இயன்ற முயற்சியில நாம் எடுக்கணும் அப்படின்னு நீங்க உறுதி எடுத்தாலே போதுமானது. இதுக்கு ஆங்கில அறிவோ அரபி அறிவோ எதுவுமே தேவை கிடையாது. நீங்க ஒவ்வொருவரும் உங்கள செல்போனை பயன்படுத்தாத ஆள் யார் இருக்கீங்களா? கை தூக்குங்க. உங்கள செல்போன்ல SMS அனுப்ப தெரியாத ஆளு. நம்ம வீட்டுல உள்ள நன்னிமாக்கள் கூட SMS அனுப்பி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைதான் இருக்கு. நீங்க போனை வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டீங்கன்னா எத்தனை மிஸ்டு கால் இருக்குன்னு பாருப்பான்னு வயசான கிளவி முதற்கொண்டு சொல்லக்கூடிய அளவு தானே இப்ப நிலை இருக்கின்றது. அப்படின்னா அப்ப அவங்களுக்கு தெரியுமா மிஸ்டு கால்னா என்ன, ரிசீவ்டு கால்னா என்ன, டயல்டு கால்னா என்ன? யாருக்கோ போனை அமுக்கி விட்டாப்பா உன் பையன் டயல்டு கால்ல பாருப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா பழகிட்டாங்களா இல்லையா? எவ்வளவு கல்வி அறிவு இல்லாதவர்கள் செல்போனை பயன்படுத்துறோமா இல்லையா? அந்த மாதிரி செல்போனை பயன்படுத்த தெரிந்த ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் கணினியை இயக்கலாம். அப்படின்னும் பொழுது நீங்க இது நம்ம ஒரு பயங்கரமான ஒரு மேட்ரு அப்படின்னு நீங்க விளங்கிக்க கூடாது. முதல்ல SMS எல்லாம் அனுப்பினோனையும் டோன் ஒரு டெலிவரி சவுண்ட் வந்தோனையும் SMS அனுப்பிட்டோம் அப்படின்னு நினைப்போம்ல. அப்படி இருக்கிற நிலையில இருந்தா எல்லாரும் வளர்ந்து வந்திருக்கின்றோம். பிஜேவும் அந்த மாதிரி அதை பற்றி எந்த விதமான ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் தான் இதை கத்துக்கிட்டு விளங்கிட்டு வந்தாரு. நான் இங்க இருந்து மதுரையில இருந்து சென்னைக்கு போனோம். அதுக்கு முன்னாடி என்ன இங்க லேப்டாப் வச்சுக்கிட்டு நம்ம என்ன கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சுக்கிட்டு இந்த சாப்ட்வேர் அந்த வெப்சைட் இப்படியா பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த கடலை பருப்பு 2 கிலோ வாங்கிட்டு வா, அந்த காரா பூந்தி 1 கிலோ போடு, பேரிச்சம்பழாட்டு 5 இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கே போனவனையும் இதுதான் லேப்டாப் பிஜே கூட கொண்டு ஒரு 2 மணி நேரம் பாடம் நடத்தினாரு. இதுல ஆனா எப்படி அடிக்கணும் தெரியுமா? அமுக்குங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்ததுதான். அப்படியே இந்த மாதிரி இதுக்காகத்தான் ஒரு உந்துதல் ஏற்படுத்த வேண்டும். எல்லாரும் இந்த நாலேஜை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. இதன் மூலமா நீங்க என்ன நினைக்கணும்னா, ஒரு மணி நேரத்துக்கு இப்ப ப்ரௌசிங் எவ்வளவு வாங்குறான்? 20 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு 20 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. நீங்களே ப்ரௌசிங் சென்டர் போங்க, போய் உட்கார்ந்து ஆன்லைன் பிஜே இணையதளத்தை போய் பார்வையிடணும். நீங்க போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2 வாரம் கழிச்சு நீங்க பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவீங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் அதிகமாயிரும், மார்க்க நாலேஜும் கூடிரும். நீங்களே சந்தேகம் சொல்லலாம். எப்படின்னா அதுதான் இப்ப நம்ம நடத்த போறோம். பிரவுசர்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள போனா தான் நீங்க இதையெல்லாம் பார்வையிட முடியும். அதாவது இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு இலகுவா பிஜே எனக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருந்தா, ஒரு பொருளை இன்னொரு பொருளை நீங்க வைக்கணும். அதுக்கு என்ன தேவை? ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரத்துல அதை இப்ப ஒரு 1 லிட்டர் தண்ணியை கொண்டு அந்த ரூம்ல வைங்கன்னு சொல்றோம். ஏதாவது ஒரு டப்பால இருந்து எடுத்துட்டு போய் அடுத்த டப்பால ஊத்தணும். அப்பதான் இந்த இடத்துல உள்ள தண்ணி அங்க போகும். அப்ப நீங்க இதுக்குள்ள போய் இத ஆன்லைன் பிஜே நீங்க பாக்கணும்னா அதுக்குண்டான பாத்திரம் உள்ள இருந்தாதான் அதை வெளியே காட்டும். அப்பனா அதுக்கு உண்டானது, அதுக்கு பேர் தான் ப்ரௌசர். சரியா? இதுல நீங்க என்ன செய்யணும்னா, இந்த ப்ரௌசர் தனியா ஐகான் கொடுத்திருப்பான். அதாவது இந்த தெரியுது பாருங்க. இப்ப இந்த ஒரு ஆரை கொண்டு போறேன்ல, இது வேற ஒரு மேட்டர். அதுவும் உண்டு, அது மாதிரி வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் தெரியும். இத போய் நீங்க இந்த கீழே தெரியுதா, அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓபன் ஆயிருங்க. டபுள் கிளிக்னா இந்த இருக்குல்ல மவுஸ், இதுக்கு பேரு தான் மவுஸ். இதுக்கு பேரு மவுஸ். மவுஸ்னா எலி. சரியா? இந்த எலியை 2 கிளிக் பண்ணணும். இந்த பக்கம் உள்ளத 2 கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி கூகுள் ஓபன் ஆயிடும். இப்ப என்ன செய்யணும்னா, இதுல இந்த கட்டத்துல கொண்டு போய் வைக்கணும். தெரியுதா? கட்டம் தேடுன்னு வருதா, அதுல போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டு அப்படியே காட்டும். அந்த இடத்துல போய் நீங்க கிளிக் இது பண்ணணும்னு அர்த்தம், டைப் பண்ணணும். இப்ப என்ன செய்யணும்னா, ஆன்லைன் பிஜே நீங்க போகணும்னா, ஆன்லைன் பிஜேன்றதுக்கு முன்னாடி ஸ்பெல்லிங் நீங்க அடிக்கணும். ஓ இங்கிலீஷ்ல இருக்கும். ONLINE பிஜே, ஆன்லைன் பிஜே. இப்ப ஆன்லைன் பிஜேன்னு காட்டுதா? தமிழ்ல வந்துருச்சா ஆன்லைன் பிஜே? அத போய் லெப்ட் கிளிக் டபுள் கிளிக் பண்ணணும். 2 கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் பிஜே இணையதளம் ஓபன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான்.
இப்ப வந்து நீங்க உங்களுடைய தேர்தல் வேட்டைகள் எல்லாம் இதுல ஆரம்பிக்கலாம். இப்ப ஆன்லைன் பிஜே இணையதளம் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து ஆன்லைன் பிஜே பற்றி அப்படின்னு தெரியுதா முதல்ல. அதுக்கடுத்து முகப்பு. இப்படி நீங்க வந்து ப்ரௌசரை, அதாவது வந்து இப்ப நீங்க ப்ரௌசரை பாத்தீங்கன்னா BJ.com கிட்ட ஆரோ இருக்கா. எந்த இடத்துல வந்து செய்திகள் உள்ள இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அது கையா மாறிடும். கையா மாறுதா தெரியுதா? மேல கொண்டு போறேன் ஆரோ இருக்கு, கீழே கொண்டு வர்றேன் கை காட்டுதா. அப்படி கை இருந்துச்சுன்னா ஆரோ நகர்றதுக்கு வந்து இந்த மவுச நகர்த்தீங்கன்னா ஆரோ நகரும். சரியா? அப்படியே நகட்டுங்க. முகப்பு ஆன்லைன் பிஜே பற்றி, திருக்குர்ஆன், ஆடியோ, வீடியோ, கேள்விகளும் பதில்களும், விமர்சனங்களும் விளக்கங்களும், இப்படி இதுல இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து என்னென்ன கண்டென்ட்கள் உள்ளே இருக்கின்றன அப்படின்றத இது வந்து மேலாட்டமா நம்ம பார்க்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நீங்க வந்து ஒரு செய்தியை தேடி எடுக்கணும். தேடி எடுக்கிறத பத்தி முதல்ல வந்து நம்ம சொல்லி ஈஸியா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லிடுவோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் தக்பீரை பத்தி கேட்டாரு. தக்பீரை பத்தி வந்து ஆன்லைன் பிஜேல இருக்குன்னு சொன்னாங்க. நான் உள்ள போய் பார்த்தேன். அந்த வலியுல்லாஹில் ஹம்துன்னு இருக்கிறது வந்து இருக்கா இல்லையா நமக்கு தெரியல, தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னு சொன்னாரு. தேடுற முறையில தேடினா ஈஸியா கிடைக்கும். தேடுகின்றதே தனியா ஒரு காலம் வந்து இந்த ஆன்லைன் பிஜேல நம்ம கொடுத்துருக்கிறோம். அதாவது வந்து அப்படியே இத வந்து கீழே மேல ஏத்தி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தேடுன்னு இருக்கா. எப்படி ஏத்துறதுன்னா, இந்த இதுல உள்ள அந்த சுத்துற ரோல் இருக்குல்ல, இதை இப்படி சுத்தி விட்டீங்கன்னா மேல ஏறுதா, இப்படி இப்படி சுத்தினீங்கன்னா கீழே இறங்கும். சரியா? இப்ப வந்து நீங்க தேடுக அப்படின்னு இருக்கு. இந்த தேடுகளை நீங்க டைரக்டா தமிழ்ல டைப் பண்ண முடியாது. டைரக்டா தமிழ்ல டைப் பண்ண முடியாம ஈஸியா உங்களுக்கு டைப் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த ரோலை வச்சு அப்படியே சுத்தினீங்கன்னா இப்படியே கீழே போனீங்கன்னா இணையதளத்தில் கேள்வி மற்றும் கருத்துக்கள் அனுப்புவர்கள் தமிழில் அனுப்புவதற்கு இந்த தங்கிலீஷ் டைப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் போட்டிருக்கா. இந்த இடத்துல போய் மவுஸை வச்சு ஒரு கிளிக் அடிச்சீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே விட்டு விட்டு இதாகுதா, லிங்க் ஆகுதா. இதுல நீங்க வந்து SMS வந்து தங்கிலீஷ் SMS அனுப்புறீங்கல்ல. இப்ப அம்மானா என்ன அனுப்புவீங்க? என்ன அடிப்பீங்க? AMMA. இங்க பாருங்க, AMMA அப்படின்னு அடிச்சுட்டேன். இதுல வந்து என்டர் பட்டன் இருக்கு. இதுல என்டர் பட்டனை தட்டினீங்கன்னா அம்மான் மாறிடும். புரியுதா? இத போய் நீங்க தமிழ்ல வந்து நீங்க என்ன இங்கிலீஷ்ல தங்கிலீஷ்ல டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புறீங்களோ அதத்தான் இதுவும். இப்ப தக்பீருக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்க? THAKPER. தக்பீர் அடிச்சிட்டீங்களா? என்டரை தட்டுறீங்க, தக்பீர் வந்துருச்சா? இப்ப இதை என்ன செய்யணும்னா, இதை எடுத்து கொண்டு போய் அங்க வைக்கணும். இதை எடுத்துட்டு போய் இந்த தேடுகளை வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதை காப்பி பண்ணி அதுல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும். சரியா? இத வந்து காப்பி பண்ணணும், அதை கொண்டு போய் அங்க பேஸ்ட் பண்ணணும். அப்ப காப்பி பண்றதுக்கு என்ன செய்யணும்னா, இதை செலக்ட் பண்ணணும். இந்த தக்பீர்ன்றதை செலக்ட் பண்ணணும். தக்பீர் இருக்குல்ல, அதை வந்து எந்த இடத்துல இருந்து நீங்க காப்பி பண்ண விரும்புறீங்களோ அந்த இடத்துல போய் அதே மவுஸை வச்சு ரைட் கிளிக் அடிச்சீங்கன்னா அந்த பக்கத்துல போயிடும். இத புடிச்சு அமைக்கிக்கிட்டு இப்படி இழுத்தீங்கன்னு வைங்க, இப்படி புடிச்சுக்கிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா அது ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆறத வெட்டு நகலெடுன்னு இருக்கா, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா காப்பின்னு கேட்கும். இது வந்து தமிழ்ல நம்ம அழுத்தாண்டி செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. வெட்டு நகலெடு ஒட்டு நீக்குன்னு. இது வந்து கட்டு காப்பி பேஸ்ட்னு கேட்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, காப்பி பண்றத நகல் எடுத்துருச்சு. இப்போ அதை கொண்டு போய் இந்த இடத்துல ஒட்டு, இந்த இடத்துல வச்சு ஒட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா தக்பீர்ன்றது அங்க வந்துடும். இதுல இருந்து வெட்டி அங்க கொண்டே ஒட்டணும். ஒட்டிட்டு தக்பீரை இப்ப கிளிக் பண்ணி இப்ப இந்த தேடு இருக்கா, தேடுன்றத டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு வைங்க. இப்ப அந்த சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா
உள்ள வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அமுக்குனோடனே வந்து ஒண்ணுமே காட்ட மாட்டேன்னு சுத்திக்கிட்டே கிடக்கு, சிஸ்டம் ஏதோ கெட்டு போச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. அது வந்து உள்ள வேலை ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன செய்யுதுன்னா, ஆன்லைன் பிஜேல எந்தெந்த இடத்துல எல்லாம் தக்பீர் என்ற வார்த்தை இருக்கிறதோ அதை ஃபுல்லா காட்டும். தக்பீர் 127 ரிசல்ட்ஸ் வேர் ஃபவுண்ட் ஃபார் குவரி தக்பீர். தக்பீர்ன்றது வந்து 127 அந்த இதுகள்ல வீடியோ, ஆடியோ, அது சம்பந்தமான எழுத்துக்கள் எல்லாத்துலயும் வந்து தக்பீர்ன்றது 177 இடத்துல இருக்கு. இப்ப நீங்க இதுல ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த பேஜ்ல தக்பீர்ன்ற வார்த்தையை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த பேஜை மட்டும் தேடலாம். இந்த பேஜ்ல மட்டும் தேடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து என்னன்னா கண்ட்ரோல் எஃப், கண்ட்ரோல்ன்ற பட்டன் அமைக்கிட்டு எஃப் அமுக்குனீங்கன்னா ஒரு புது விண்டோ ஓபன் ஆகுதா? இந்த இடத்துல தெரியுதா? ஒரு புது விண்டோ ஓபன் ஆகுதா? அந்த இடத்துல போய் நீங்க தக்பீர்ன்றத ஏற்கனவே வந்து பேஸ்ட் பண்ணிருந்தீங்கல்ல, ஒட்டிருந்தீங்கல்ல, அதையே ஒட்டலாம். ஒட்டிட்டீங்கன்னா இந்த பக்கத்துல அஞ்சில் இருக்கு, அஞ்சில் 1 தக்பீர்னு இருக்கு. இந்த ஆரோ இருக்கு பாருங்க, 2 ஆரோ இருக்கு. இந்த 2 ஆரோட ஒரு ஆரோ இப்படி அமுக்குனீங்கன்னா பெருநாள் தொழுகை தக்பீர் எத்தனைன்னு கேக்குதா? எத்தனை தக்பீர்ன்றத பத்தி இந்த இருக்கு பாருங்க, கை வைக்கிற இடத்துல இருக்கா? அந்த தக்பீர்ன்ற இடம் மட்டும் கருப்பிடிச்சு காட்டும். நம்ம தேடுற இடத்த மட்டும் கருப்பிடிச்சு காட்டும் தக்பீர்னு. இதுல ஒரு இடத்துல தக்பீர்னு இருக்கு. அடுத்தது பெருநாள் தக்பீர் எத்தனை, அது ஒண்ணு இருக்கு. அடுத்து பெருநாள் தக்பீர் சொல்லும் முறை, இதான் அவர் கேட்டாரு. வலியுல்லா ஹம்துல்லா வருதே, அதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு. பெருநாள்ல தக்பீர் சொல்ற முறை என்ன, அந்த இதை போய் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமான விஷயம் வந்து உங்களுக்கு காட்டும். இது வந்து வீடியோ வடிவிலான கேள்வி பதில் இது. அப்ப வந்து நீங்க வந்து இத டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இறக்கியும் பாக்குற மாதிரி செட் பண்ணிருக்கு. பிளே வித்தவுட் டவுன்லோடிங் ஓகே பண்ணீங்கன்னா அந்த பயான் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கு இன்னும் உண்டான பிளேயர்கள் இருக்கணும், இருந்துச்சுன்னா ஓடும். அதுக்கு உண்டான பிளேயர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும் ஆல்ரெடி. அப்படி இல்லாட்டி நீங்க வந்து இதுல டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டத்துல உள்ள பிளேயர்ல பாத்துக்கலாம். சரியா? இப்ப இதுல வந்து நம்ம மொபைல் வீடியோ, ஆடியோன்னு போட்டிருக்கோம். மொபைல் வீடியோனா என்னன்னா, இப்ப இருக்கு இந்த ஃபார்மெட் இருக்குல்ல, இதை கொண்டு போய் மொபைல்ல வச்சு பார்க்க முடியாது. மொபைல்ல பாக்குறதுக்குன்னே தனி ஒரு ஃபார்மெட் இருக்கு. அந்த ஃபார்மெட்ல நீங்க போய் பார்த்தா தான் கண்டுபிடிக்கும். அது வந்து உங்களுடைய மொபைல்ல தெரியும். அது மொபைல்ல வந்து நீங்க மொபைலையும் சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணி இதுக்குள்ள டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து மொபைல்லயே பாத்துக்கலாம். அந்த ஆடியோனா ஆடியோ மட்டும் கேட்கிற மாதிரியான ஃபார்மெட்ல இருக்கு. இப்ப தக்பீர்ன்றதை இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது எது தேவையோ, இப்ப வந்து தாடியை பத்தி உங்களுக்கு மேட்டர் தெரியணும், தாடி சம்பந்தமா இப்ப என்ன செய்றீங்க, அந்த ஆன்லைன் பிஜேல இப்ப வந்து இப்ப தேடுகளை போங்க. எழுத்துல பாக்குறதுக்கா? இப்ப தேடுங்கள் இருக்குல்ல, இத வந்து நீங்க இந்த இங்க போய் தாடின்னு டைப் பண்றதை காட்டிலும் தமிழ்ல டைப் பண்றதுக்குன்னே ஒரு சாப்ட்வேர் இருக்கு. அங்கேயும் மாறிடுமா? அதாவது வந்து இதுலயே அடிக்கலாமா? அதாவது வந்து இப்ப தாடியை பத்தி உங்களுக்கு தெரியணும். THAATI தாடி இல்ல, மாறங்க ஸ்பேஸ் கொடுத்துட்டேங்க. இல்ல இந்த தாடிக்கு தான் காட்டுது. அதாவது வந்து கீழே இருந்து அடிக்காம இதுலயே தமிழ்ல டைப் பண்றதுக்கு ஒரு சாப்ட்வேர் இருக்கு, NHM ரைட்டர்னு. அது தேவையான அங்கேயே நீங்க ஃப்ரீ டவுன்லோடு தான். அதை பண்ணி உங்களுடைய சிஸ்டத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு 2 பட்டன் அமுக்குனாலே ஆல்ட் 2 பட்டன் அமுக்குனா நீங்க தமிழ்ல அடிக்கலாம். அந்த இடத்துல போய் இப்ப வருதா, THAA தாடின்னு வந்துருச்சா? தாடின்றத ஓகே கொடுத்து இப்ப தேடுக கிளிக் பண்றேன்.
கிளிக் பண்ணா ரொம்ப ஸ்லோவா சுத்துது. தாடியை வந்து ஆய்வு பண்ணுது. இப்ப சுத்திட்டு இருக்கா ஆர்வம். இப்ப தாடி வந்துருச்சு. இப்போ தாடியை பத்தி வந்து 105 இடத்துல எழுதி இருக்கு ஆன்லைன் மீடியால. இப்ப தாடி ஒரு ஆய்வுன்னு ஏற்கனவே போட்டது கூட இருக்கு. அது நீங்க இதுக்குள்ள இந்த பேஜ்ல தாடியை பத்தி தேடணுமா, அதுக்கு என்ன அமுகணும்னு சொன்னோம், கண்ட்ரோல் எஃப். கண்ட்ரோல் எஃப் அனுப்புனீங்கன்னா அமுகுனீங்கன்னா அந்த இடத்துல தனி ஒரு இது கேட்கும். அந்த இடத்துல தாடின்னு அடிக்கிறீங்க. இப்போ தாடின்னு அடிச்சிட்டீங்கன்னா இப்போ 9 இடத்துல தாடியை பத்தி வெளிப்படையா தெரியுது. இளைஞர்கள் தாடி இதர சட்டங்கள் இருக்கா, இதுலயும் டீட்டெயில் இருக்கு. சரி, அப்ப வந்து தாடி இளைஞர்கள் தாடின்னு ஒண்ணு இருக்கு. தாடியை குறைக்கலாமா அப்படின்னு ஒண்ணு காட்டுதா. அடுத்து வந்து தாடி ஒரு ஆய்வுகள் காட்டுது. இதுலதான் வந்து முழுமையா அந்த அப்பாஸ் அலி எழுதியிருந்தாப்புல தாடி ஒரு ஆய்வுன்றது. ஏற்கனவே ஏகத்துவத்தில் படிச்சிருப்பீங்க. அது வந்து ஆன்லைன் பிஜேலையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து தாடியை ட்ரிம் செய்யலாமா, அது ஒரு கேள்வி இருக்கு. எந்த அளவு தாடி வைப்பது, அது ஒரு கேள்வி இருக்கு. முஸ்லிம்கள் தாடி வைப்பது ஏன், மாற்று மத கேள்வி. தாடிக்கு சாயம் பூசலாமா கூடாதா, தாடி எடுக்க அனுமதி உண்டா. ஆமா, இப்ப வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா இப்ப தாடியை பற்றி ஜும்மா பயான் தயார். யாருக்கு போன் பண்ணாங்க, தாடியை பத்தி பேசணுமா பாய் அப்படின்னு நீங்களே கேட்கலாம். அப்படின்னும் பொழுது தாடி எடுக்க அனுமதி இவ்வளவு இருக்கு. இப்ப தாடி ஒரு ஆய்வு ஓகே பண்றதா இருந்தா அதுல போய் தாடி ஒரு ஆய்வு தான் இருக்கா, அதை டபுள் கிளிக் ஒரு கிளிக் பண்ணாலே ஓபன் ஆயிருது. தாடி ஒரு ஆய்வு ஓபன் ஆயிருது. இதுல வந்து நீங்க பாத்துக்கிற வேண்டியதுதான். இது அப்படியே வந்து உங்களுக்கு பேப்பரா வேணும் அப்படின்னா கீழே லாஸ்ட் போய் இந்த இருக்கு பாருங்க, இதுதான் பிரிண்ட். இப்படி இந்த பக்கத்தை பிரிண்ட் எடுக்கன்னு காட்டுதா. இதை ஓகே பண்ணீங்கன்னா எல்லாம் வந்து உங்க கையில பிரிண்ட் அவுட்டா வந்துடும். இதை வச்சு குறிப்பு வச்சு நீங்க பயன் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரிதான் வந்து இலகுவா தேடி எடுக்கிறதுக்காக. முந்திலாம் வந்து ரொம்ப ஆய்வு பண்ணி சிரமப்பட்டு எடுக்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்கிலீஷ்ல டைப் பண்ணக்கூடிய எஸ்எம்எஸ் உடைய வார்த்தைகளை போய் தேடுகளை தமிழ்ல டைப் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ணா அது சம்பந்தமான என்னென்ன ஹதீஸ்கள் இருக்கோ, என்னென்ன ஆடியோ இருக்கோ, என்னென்ன வீடியோ இருக்கோ எல்லாம் வந்து. இப்ப அப்பாஸ் அலி பாய் வந்து பயான் பண்ணாரு. பயான் சொல்ல சொல்ல அதனுடைய எந்த வசனத்தை சொல்றாரு டக்கு டக்குன்னு எடுத்து போட்டோமா இல்லையா, எந்த ஹதீஸ் சொல்றாரு அந்த நம்பர் அடிச்சாலே அந்த ஹதீஸ் வந்து வரக்கூடிய அளவிற்கு இவ்வளவு இலகுவா நம்ம ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றோம் என்றால் இதெல்லாம் நீங்க பயன்படுத்தணுமா இல்லையா. இந்த ஆன்லைன் பிஜே இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஈஸியா தேடி எடுக்கிற அளவிற்கு மிக இலகுவா நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். எந்த வார்த்தை என்ன தேவைன்னாலும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்படி தேடி கண்டுபிடிக்கிறது கூட உங்களுக்கு சிரமமா இருக்கக்கூடாதுன்றதுனால எப்படி பண்ணி வச்சிருக்கிறோம்னா, இங்க பாருங்க போதீங்களா. இப்ப வந்து உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு தலைப்பு சம்பந்தமா தேவைன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. குர்ஆன் சாப்ட்வேர் தனியா இருக்கு, அதுல போட்டா தான் தனியா வரும். அது குர்ஆன் என்சைக்ளோபீடியான்றத அதையும் நம்ம வச்சிருக்கோம். அந்த திருக்குர்ஆன் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. திருக்குர்ஆன் ஆப்ஷன்ல அதுல வந்து முன்னுரை, தமிழாக்கம், விளக்கங்கள், திருத்தங்கள், திருக்குர்ஆன் தமிழோசை, மென்பொருள், இந்த சாப்ட்வேர் இருக்கு பாருங்க. இந்த சாப்ட்வேர் வந்து நம்ம இதுல போடல. அது வந்து நம்ம வெப்மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்பாஸ் வந்து அவருடைய இதுல தயார் பண்ணிருக்கிறதுனால அது வந்து நம்ம ஒரு மென்பொருளா விற்பனையா செய்யறோம் வீடியோ விஷன்ல. அதை நீங்க தேவையான வாங்கி நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல போய் இந்த மாதிரி வார்த்தை குர்ஆன்ல இருந்து மட்டும் தேடலாம். இதுல தேடுன்னு கொடுத்தோம்னா ஒட்டுமொத்த வெப்சைட்ல உள்ளது உங்களுக்கு காட்டும். இப்ப வந்து எடுத்துக்காட்டு இப்ப நோன்பு பத்தி கேட்டாங்க. நோன்பு பத்தி வேணும்னா கேள்விகளும் பதில்களும் அதுல போனீங்கன்னா தொழுகை இருக்கா, நோன்பு அமுக்குனீங்கன்னா நோன்பு சம்பந்தமா என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ, சாபான் மாதம் 15ஆம் நோன்புக்கு ஆதாரம் இருக்கா, உபரியான நோன்புக்கு சஹர் உணவு அவசியமா, துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டுமா,
நாளினுடைய ஆரம்பம் எது, நைட்டா இல்லையா, உணவுமுல்லா ஒரே பெருநாளா, 6 நோன்பு பற்றி விளக்கு என்ன, நோம்பாளி ரத்தம் எடுக்கலாமா, நோன்பு தாமதமாக திறக்கலாமா, விட்ட நோன்பை கற்பனையில் நிறைவேற்ற வேண்டுமா, ஆசுரா நோன்பு, இப்படி நோன்பு பத்தி எல்லாமே. இப்ப இல்லறம் சம்பந்தமா தேவையா, கேள்விகளும் பதில்களும்ல நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், பிதத்து, இதர வணக்கங்கள், இல்லறம் இருக்கு. இல்லறம்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இல்லறத்தை கிளிக் பண்ணிட்டீங்க. இல்லறம் சம்பந்தமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு சீதனம் கொடுத்தாங்களா, திருமணம் செய்யாமல் இருக்கலாமா, மனைவி கர்ப்பமா இருக்கும் போது உடல் உறவு கொள்ளலாமா, உள்ள போனீங்கன்னா இன்னும் நிறைய வரும், உள்ளதை பாத்துக்கிறீங்க. விந்துப்பட்ட ஆளுன்னு வரிசையா போயிட்டு இருக்கு. அப்ப இல்லறத்தை பத்தி தேவையா தெரிஞ்சுக்கலாம். இது அதே மாதிரி என்ன சம்பந்தமா தேவையோ அது தலைப்பு வாரியாகவும் தொகுக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப நல்லோர் வரலாறுன்னு இருக்கு. மூசா நபி இறைத்துவரான பின் தான் கொலை செஞ்சாங்களா, இந்த முன்னாடி உள்ள ஆள்களுடைய இதுல இருந்து வரக்கூடிய சந்தேகத்தை உள்ள தனியா தொகுத்து போட்டுருக்காங்க. இந்த மாதிரி இப்ப நீங்க உங்களுக்கு இந்த கண்டென்ட்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுவே மிக பயனுள்ள அளவுக்கு தொகுத்து இருக்கு. அதாவது முகப்பு, திருக்குர்ஆன் போனீங்கன்னா திருக்குர்ஆன்ல முன்னுரை, தமிழாக்கம், விளக்கங்கள், குறிப்பு ஃபுட்நோட் கொடுத்திருக்காருல்ல விஜய், அது ஃபுல்லா தனியா ஒரு போல்டரா இருக்கு. திருத்தங்கள், திருக்குர்ஆன் தமிழோசை, திருக்குர்ஆன் கிராத் தனியா இருக்கு. மொபைல்ல நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி குர்ஆனை போட்டு வச்சிருக்கிறோம். குர்ஆன் இங்கிலீஷ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல அதனுடைய விளக்கங்கள், பொருள் அட்டவணை இவ்வளவும் போட்டு வச்சிருக்கிறோம். இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆட்களுக்கு உங்க ஃப்ரெண்டுகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க இதை அறிமுகப்படுத்தலாம். வீடியோன்னு போனீங்கன்னு சிறிய உரைகள்னு போட்டு கிட்டத்தட்ட 2500 மணி நேர வீடியோக்கள் உள்ள இருக்கு. 2500 மணி நேரம்னா ஒரே பயானே நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு 100 நாள் உட்கார்ந்து கேட்கலாம். அந்த அளவுக்கு உள்ள வீடியோ இருக்கு. ஒவ்வொரு தலைப்பு வாரியா சிறிய உரைகளை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அவனும் தெரிஞ்சுக்கலாம். இனிய மார்க்கம், மாற்று மதத்தினர்கிட்ட தாவா பண்ண போறது எப்படி, எந்தெந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது, இனிய மார்க்கம் உள்ள இருக்கு. தொடர் உரைகள், இதுவரைக்கும் பிஜே என்னென்ன தலைப்புல தொடர் உரைகள் எழுதி இருக்கிறாரோ எல்லா தொடர் உரைகளும் தொடர் உரைகள்னு கிளிக் பண்ணீங்கன்னு உள்ள இஸ்லாம் கூறும் குடும்பவியல், நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்புகள், நபிமார்கள் வரலாறு, நபிகள அந்த 72 கூட்டம், அந்த 72 கூட்டம், ஈமானின் கிளைகள், தனித்து விளங்கும் இஸ்லாம் எல்லாமே போட்டிருக்கு. அதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்ப இஸ்லாம் கூறும் குடும்பவியல் இருக்கு. குடும்பவியல்ல 30 நாள் பேசியிருப்பாரு. 30 நாள் பல தலைப்புகள்ல பேசியிருப்பாரு. பல தலைப்புல ஒரு ஆளுக்கு இந்த கருத்தலைப்பை மட்டும் அதை பத்தி விவரம் வேணும் அப்படின்னா அந்த 30 நாள் பேசினதையும் தனித்தனியா எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கு. இப்ப இல்லறம் என்பது, துறவரம் என்பது கூடாது, விபச்சாரம் மனிதனை வழி எடுக்குது, பெண்கள் வேலைக்கு போறது சம்பந்தமா ஒவ்வொரு டாபிக் பேசியிருக்கிறார்ல, டாபிக் வாரியாவும் தனியா பிரிச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது இவ்வளவு இவ்வளவு இலகுவா ஆன்லைன் பிஜே இணையதளம் இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த அளவுக்கு இலகுவாக நீங்கள் மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருக்கிறோம். இவ்வளவு 4ஆம் கிளாஸ் படிச்சவர் பண்ண வேலைதான் அம்புட்டும். சரியா? இது நீங்க படிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மக்கள் மத்தியில நீங்க நீங்களே இன்னொரு வெப்சைட் உருவாக்கக்கூடிய அளவுக்கு நீங்க டேலண்ட் ஆகலாம், ஈஸியா நீங்க கத்துக்கலாம். இதுல நீங்கள் இப்ப நீங்க பாக்குறீங்க, நம்ம ஈஸியா உட்கார்ந்துகிட்டு நம்ம கிளிக் பண்ணி தாடின்னு எடுத்து அந்த ஆர்டிகல் என்ன எழுதியிருக்கிறாரு, கேள்வி பதில்கள்ல ஜக்காத் சம்பந்தமா இப்ப ஜக்காத்துன்னு கிளிக் பண்ணி இந்த ஜக்காத்துல உள்ளதுல விவசாயத்துக்கு செலவு செய்ததை கழித்து ஜக்காத்து கொடுக்கணுமா, நெல்லுக்கு ஜக்காத்து உண்டானா இப்படி கிளிக் பண்ணி நம்ம ஈஸியா பாத்துடுறோம். ஆனா இப்ப கூட கொஞ்சம் டைப் பண்றதுக்கு ஆளுகளை தலைமையகத்துல இருந்து நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் பிஜே தான் எல்லாத்தையும் டைப் பண்ணாரு. அப்படியே அவர் இன்னும் சொல்ல போனா அவருக்கு ப்ராப்பரா டைப் ரைட்டிங் கூட தெரியாது. ஒத்த கையில் இப்படியே ஒரு விரல்லையே டைப் பண்ணி அவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருக்கு உங்களுக்காக. இன்னும் சொல்ல போனா அவர் ஜமாத்தை பயன்படுத்தி சம்பாதிச்சுட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு வாங்க. எல்லா நூல்களையும் ஃப்ரீயாவே போட்டு வச்சிருக்கிறாரு. நூல்கள்னு போனீங்கன்னு வைங்க, இந்த நூல்கள்லாம் நீங்க ஓகே பண்ணீங்கன்னா ஒட்டு மொத்தமா என்னென்ன நூல்கள் அவர் வெளியிட்டு இருக்கிறாரோ எல்லா நூல்களுமே அதுல இருக்கு.
அந்த அத்தனை நூல்களையும் ஒரு வார்த்தையை தேடுறதுக்கு ஈஸியா. இப்ப எடுத்துக்காட்டுக்கு குர்பானியின் சட்டங்கள், அதுல மாடு பத்தி தேடணும். குர்பானியின் சட்டங்கள்னு கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ்ல போய் நீங்க கண்ட்ரோல் F கொடுத்துட்டு மாடுன்னு அடிக்கிறீங்க. மாடுன்னு எத்தனை இடத்துல இருக்கு? 13 இடத்துல இருக்கு மாடு. ஒட்டக மாடு, கூட்டு குர்பானி மாடு பத்தி என்னென்ன இடத்துல இருக்கும் இவ்வளவையும் நீங்க பாத்துக்கலாம். இவ்வளவையும் அவருடைய அவ்வளவு சிரமப்பட்டு எல்லாம் செய்யறாங்க. ஆனா இப்ப அவங்க மூன் பப்ளிகேஷன்ல இதெல்லாம் போட்டா விற்பனை குறையத்தான் செய்யும், எவனும் வாங்க மாட்டான். இன்னும் சொல்ல போனா இந்த இருக்கு பாருங்க, ஒவ்வொரு நூல்களையும் முன்னாடி நீங்க போனீங்கன்னா டவுன்லோட் திஸ் புக் இன் PDF இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துரும் அந்த புக்கு. நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம். இதுக்கு காசு பணம் வாங்கணுமா? ஒண்ணும் கிடையாது. மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். ஆடியோ வீடியோ உரைகள் CD வியாபாரம் பார்த்து சம்பாதிக்க முடியாதா? ஏன் ஒரு பயான் இன்னைக்கு போடுறோம்னா அடுத்த நாளே ஏன் நம்ம நெட்ல வெளியிடுறோம்? காரணம் என்னன்னா இந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில சென்றடைய வேண்டும் என்பது ஒரே நோக்கம் தானே தவிர இதுல விளம்பரம்னு போட்டோம்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அவரு ஆன்லைன் BJ இணையதளத்தை பார்வையிட்டவர்களுடைய எண்ணிக்கையை நீங்க போய் பாத்தீங்கன்னா முகப்புல போனா தெரியும் எத்தனை பேர் இந்த பேஜ் வியூவர்ஸ் இந்த போறீங்களா. புது இப்ப பார்வையாளர்கள் எண்ணிக்கை தெரியுதா? அது நம்பரை பாருங்க. 1,85,665 பார்வையாளரை நம்ம இப்ப உள்ள போறோம். 1.25 கோடி. இப்ப நீங்க இதை நான் ஒரு கிளிக் பண்ணல, நீங்க ஒரு 300 பேர் பாத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் ஒரே நேரத்தில் ஸ்கோப் போட்டுலாம் பார்த்தாங்களோ அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அப்போ இத்தனை 1.25 கோடி பேர் நீங்க பாக்குறதுக்கு உண்டான 1.25 கோடி பேர் இதுல பயனடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஜமாத் பிரான்ஸ்ல ஆன்லைன் ப்ரோக்ராம், கனடால இருந்து ஆன்லைன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. இந்த இப்ப வரக்கூடிய டிசம்பர் 3ஆம் தேதி ஆஸ்திரேலியால ஆன்லைன், ஆஸ்திரேலியால தவி ஜமாத் ஆரம்பமாகுது. அடுத்து லண்டன்ல டிசம்பர் 17ஆம் தேதி லண்டன்ல ஆன்லைன். அதே மாதிரி பிரான்ஸ் ஆன்லைன் ஜனவரி 8ஆம் தேதி. இவ்வளவு நடக்குதுன்னா இப்போ 78 பேர் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கரண்டா 78 பேர். இப்ப நம்ம ஒரு ஆள் பாக்குறோம்ல, இந்த மாதிரி தற்போது பார்க்கக்கூடியவர்கள், தற்போது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் 78 பேர் காட்டுதா? ஒரு ஆள் இப்ப எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா இப்ப இங்க ஒருத்தர் ஓபன் பண்ணா 79 நாளா மாறிடும். ஒரு 4 பேர் நீங்க 4 இதை வச்சு ஓபன் பண்ணீங்கன்னா 83 மாறும். அப்போ இவ்வளவு வேலைகளை நம்ம இப்ப சாதாரணமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதா நமக்கு ஈஸியா தெரியும், இதனுடைய மகத்துவம் விளங்கவில்லை. ஆனா கடல் கடந்து போய் கிடக்கிறாங்க பாருங்க. கடல் கடந்துக்கு போய் கிடக்கக்கூடியவர்களுடைய ஏதாவது ஒரு நாள் ஆன்லைன் BJ சர்வர்ல ஃபால்ட்னா, என்ன இப்படி ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, அரை மணி நேரம் தெரியலன்னு வைங்க, அவங்களுக்கு ஓடாது. இன்னைக்கு பாக்கறதா டெய்லி என்ன அப்டேட் பண்ணுங்க, என்னங்க புதுசா போட காணான்னு ஒண்ணு எழுத காணா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு வெளிநாடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு மாற்று மத சோதனைகள் இதை பார்த்து இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றார்கள். பிரான்ஸ்ல ஒரு பெண்மணி வந்தாங்க. அவங்களுடைய மகள் அவங்க ஆன்லைன் BJல அவ்வளவு பயங்கரமான உள்ள முழுமையான ஈடுபாடு. உள்ள போய் அவங்க புருஷங்காரர் ஒரு சர்ச்சில் ஊழியரா இருக்கிறாரு. அவருடைய பொண்டாட்டி இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்களுடைய மகள் ஆன்லைன் BJல என்னென்ன கண்டென்ட் இருக்கு எல்லாத்தையும் சொல்லுமா. அதே மாதிரி ஏற்கனவே உணர்வுலையும் எழுதியிருந்தோம். ஒரு லேடி போன போட்டு இந்த BJ தம்பி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டுச்சு. BJ யாரா தம்பின்றா அப்படின்ட்டு எல்லாரும் அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி BJ தம்பி இருக்காரான்னு கேக்குது. அப்படின்னா 70 வயசு மூதாட்டி, என்ன தம்பி இது நபிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அதிக திருமணம் பண்ணாங்கன்ற புக்கு போடாம இருக்காரு BJ தம்பி, கொஞ்சம் ஏற்றி விடுங்க தம்பி, அப்லோட் பண்ணி விடுங்க தம்பி. என்ன தம்பி எப்படி நான் இப்ப பயன் பண்ணணும் இந்த வாரம் அப்படின்னு. நமக்கே ஆச்சரியம். ஆன்லைன் BJ நீங்க பாப்பீங்களா? என் பையன் தான் லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கான்ல, லேப்டாப் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம ஆன்லைன் BJ பார்ப்பேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. என்னன்னா எல்லாத்தையும் அப்படியே எல்லா பேஜ்களையும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமே பார்க்கலாம்.
அந்த அளவிற்கு வந்து அவ்வளவு எளிமையா இப்ப பண்ணி வச்சிருக்கோம். இப்ப ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து சேமின்னு கொடுத்து அந்த பேஜ் போய் அப்படியே உட்கார்ந்துக்கணும். அப்ப வந்து நீங்க நெட் கனெக்ஷன் இல்லாம அதை ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். அது விட்டு வெளுத்து வாங்குது. குர்ஆன் விளக்க உரையில வந்து ஒரு சூறா வந்து ஏற்கனவே நான் பார்த்தேன், அது போடாம இருக்காரு, அதை போட சொல்லுங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? இந்த பயான்ல இதை பத்தி நான் கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேக்குது. அப்போ வந்து ஒரு நாள் நான் உங்களை பார்க்க வரணும்னு சொல்லி விசிட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம ஆபீஸுக்கு வந்து ஆபீஸ்ல இருக்கிற ஆளுகளுக்கு மக்ரூனி கிண்டி கொடுத்துட்டு போச்சு அந்த அம்மா. அப்போ வந்து இந்த அளவிற்கு வந்து யார் யாரெல்லாம் எவ்வளவு பேர் வந்து இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க, எவ்வளவு பேருடைய அந்த தவறான எண்ணங்கள் தீர்க்கப்படுது, எவ்வளவு பேருடைய சந்தேகங்கள் இப்ப பிரான்ஸ், லண்டனு, அதே மாதிரி ஆஸ்திரேலியான்னு போகுதுன்னா இந்த இணையதளம் ஏற்படுத்தக்கூடிய தொடர்பு தான். இதை பார்த்துட்டு அங்கே மக்கள் ஒரு ஒன்று கூடுறாங்க, நாங்க வந்து நடத்தணும் அப்படின்றாங்க. பிஜே இங்க உட்கார்ந்துகிட்டு ஆன்லைன் பிஜே ஓபன் பண்ணி பார்த்தா உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க, ஆஸ்திரேலியா மக்கள் மட்டும் பேசுவாங்க. அப்ப இந்த மாதிரியான இவ்வளவு ஏற்பாடுகளையும் தாயிகளா இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தணுமா இல்லையா? அதுக்காக தானே முதல்ல வந்து அதுல அதிக உரிமை படைத்தவர் நம்ம தான், இதை அதிகமா பயன்படுத்துறதுக்கு. அப்படின்னும் பொழுது இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் வந்து ஒரு உறுதி எடுக்கணும், டெய்லி ஒரு மணி நேரமாவது ஆன்லைன் பிஜே பார்க்கணும் அப்படின்னு. சரியா? சரி, இது போக அல்லாமல் dndj.net, ஜீசஸ் இன்வைட்ஸ், அதே மாதிரி வந்து தௌஹீத் வீடியோ, ஏகத்துவ பிரச்சாரம், அதாவது பிஜே அல்லாத மற்ற பிரச்சாரங்களுடைய எல்லாமே வந்து இதுல இருக்கு. அதே மாதிரி வந்து ஜீசஸ் இன்வைட்ஸ் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காகவே தொடங்கப்பட்டு மிக குறுகிய காலத்திலே 2,444,000 வியூவர்ஸ் வந்துட்டாங்க. 2 லட்சம் பேருக்கு மேல பார்வையிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஏகத்துவ வீடியோ, தௌஹீத் வீடியோ அதே மாதிரி தான் 2,13,607 பேரு ரொம்ப குறுகிய காலத்துல. மற்ற இந்த தமுமுக பொய்யெல்லாம் வச்சிருக்கிறான், இத்தனை வருஷமா வச்சு பாக்குறதுக்கே வந்து ஒரு 20,000 பேரை கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நிலையில இவ்வளவு மக்கள்கிட்ட நம்ம செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஜீசஸ் இன்வைட்ஸ், dndj.net சொல்லவே வேணாம். நீங்க வந்து அளவுக்கு அதிகமான செய்திகளை வந்து தாவா பணிகளை நாம செய்யக்கூடிய தாவா பணிகளை இதுல நம்ம போய் பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதிரி வந்து 4 இணையதளங்களை நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம். இந்த செய்தியை நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் இதுல இருந்து நான் வந்து ஒரு பெரிய பிரச்சாரம் உருவாக்குவதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் நம்ம ஜமாத் சார்பா பண்ணி கொடுத்திருக்கின்றோம். அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த இணையதளம் வாயிலாக நம்ம செய்திருக்கின்றோம். அதை நீங்க பயன்படுத்தி பயன்பெறக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம்ம அனைவரையும் ஆக்க வேண்டும். உறுதி எடுக்கலாமா? சத்தம் ரொம்ப கம்மியா வருது. சரி, ஓகே. அல்லாஹ்